வணக்கம் நண்பா, என் பேர் அஜித்குமார். இந்த வீடியோவில் டாப் 5 லீன் மேனுஃபேக்சரிங் டூலை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த லீன் டூல்ஸை பயன்படுத்தும் போது ஒரு ப்ராப்ளத்தை சிஸ்டமேட்டிக்காக சால்வ் பண்ணவும், ப்ராசஸ் அல்லது சிஸ்டம்ல இருக்கிற வேஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி எலிமினேட் பண்ண பயன்படுகிறது. இந்த லீன் டூல்ஸ்ல பல டூல்ஸ் இருக்கிறது. ஆனால் அவற்றில் முக்கியமான டாப் 5 டூல்ஸை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போற லீன் டூல்ஸ் என்ன என்று பார்த்தால் போகா-யோகே ஆகும். அதாவது இந்த போகா-யோகே என்பதை மிஸ்டேக் ப்ரூஃபிங் அல்லது எரர் பிரிவென்ஷன் கூட சொல்லலாம். இது எதற்காக பயன்படுகிறது என்று பார்த்தால், ஒரு ப்ராசஸ்ல டிஃபெக்ட் வராமல் தடுக்கவும், ஒருவேளை டிஃபெக்ட் வந்தால் அது உடனடியாக கண்டுபிடிக்கவும், நெக்ஸ்ட் ஆபரேஷனுக்கு அந்த டிஃபெக்ட் பார்த்து அனுப்பாமல் இருக்கவும் பயன்படுகிறது. மற்றும் ஒரு ப்ராசஸ்ல ஹியூமன் எரர் நிச்சயமாக வரலாம். அதாவது எல்லா டிஃபெக்டையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் என்றால் மிகவும் கடினம். அதுவே இந்த போகா-யோகே கான்செப்டை பயன்படுத்தும் போது அந்த ஆபரேஷனை எஃபெக்டிவாகவும் எஃபிஷியன்டாகவும் பயன்படுத்தி டிஃபெக்ட் வராமல் தடுக்க உதவுகிறது. அடுத்து நாம் பார்க்க போறது கைசன். இது ஒரு ஜப்பனீஸ் வார்த்தை என்று கூட சொல்லலாம். அதாவது இதற்கு மீனிங் என்ன என்று பார்த்தால் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் அனைத்து எம்ப்ளாயும் அவர்களின் நிறுவனம் முன்னேற அவர்கள் சில ஐடியா சொல்லலாம். அந்த ஐடியா நன்றாக இருக்கும் போது அதை டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் அனலைஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஐடியா சொன்னவருக்கு ரிவார்ட்ஸ் கொடுப்பது இந்த கைசன் கான்செப்டோட முக்கியமான நோக்கமாகும். அடுத்து நாம் பார்க்க போறது PDCA சைக்கிள். அதாவது இந்த PDCA சைக்கிள் என்பதை பிளான் டு செக் ஆக்ட் என்று சொல்லலாம். இந்த PDCA சைக்கிள் என்பது ஒரு சக்கரம் போல் சுழன்று கொண்டே இருந்தால்தான் ஒரு நிறுவனமானது தொடர் முன்னேற்றத்தை அடைய முடியும். இது ஒரு சிறந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் கூட சொல்லலாம். அதாவது பிளான் என்பதை பார்த்தால் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ண வேண்டும், கிராஸ் ஃபங்க்ஷனல் டீமை கிரியேட் பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கான ரூட் காசஸ் மற்றும் சொல்யூஷனை கண்டறிய வேண்டும். செக் என்பது அந்த சொல்யூஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுகிறதா என்பதை மானிட்டரிங் பண்ண வேண்டும். அடுத்து ஆக்ட் என்பது அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் ஓகே என்றால் மற்றொரு ப்ராப்ளத்துக்கான பிளான் ஸ்டேஜுக்கு போக வேண்டும். ஒருவேளை அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இல்லை என்றால் மறுபடியும் அந்த ப்ராப்ளத்திற்கான பிளான் ஸ்டேஜுக்கு போக வேண்டும். இதுவே PDCA சைக்கிள் ஆகும். அடுத்து நாம் பார்க்க போற லீன் டூல் என்ன என்று பார்த்தால் 5S ஆகும். இது ரொம்ப முக்கியமான மெத்தடாலஜி கூட சொல்லலாம். அதாவது நாம் ஒர்க் பண்ற ஒர்க் பிளேஸை எஃபெக்டிவ் ஆகவும் எஃபிஷியன்டாக வைக்கவும் பயன்படுகிறது. இந்த 5S ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போறது செய்ரி. இதற்கு தமிழ் அர்த்தம் என்ன என்று பார்த்தால் வகைப்படுத்துதல். அடுத்து நாம் பார்க்க போறது சைட்டான். இதற்கு தமிழ் அர்த்தம் என்ன என்று பார்த்தால் முறைப்படுத்துதல் ஆகும். அடுத்து நாம் பார்க்க போறது செய்சோ. இதற்கு தமிழ் அர்த்தம் என்ன என்று பார்த்தால் சுத்தம் செய்தல் ஆகும். அடுத்து செய்கெட்ஸ். இதற்கு தமிழ் அர்த்தம் என்ன என்று பார்த்தால் தரப்படுத்துதல் ஆகும். கடைசியாக நாம் பார்க்க போறது சிட்சுகி. இதற்கு மீனிங் என்ன என்று பார்த்தால் நீட்டிக்க செய்தல் ஆகும். நாம் இந்த 5S மெத்தடாலஜியை பயன்படுத்தும் போது குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணவும், ஒர்க் பிளேஸை சேஃபாக வைத்துக் கொள்ளவும் உதவுகிறது. மற்றும் சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணவும், டிலே டைம் ரெடியூஸ் பண்ணவும் பயனுள்ளதாக இருக்கிறது. கடைசியாக நாம் பார்க்க போற லீன் டூல் என்ன என்று பார்த்தால் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆகும். அதாவது இந்த TQM உடைய போக்கஸ் என்ன என்று பார்க்கும்போது ஒரு நிறுவனத்துடைய ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ்ல கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுகிறது. மற்றும் இதனுடைய கோல் 100% குட் குவாலிட்டியான ப்ராடக்டை உற்பத்தி செய்வதாகும். இந்த TQMல பார்த்தால் 8 பிரின்சிபல் பயன்படுகிறது. அவை என்னென்ன என்று பார்த்தால் கஸ்டமர் ஃபோக்கஸ், லீடர்ஷிப், பீப்புள் இன்வால்வ்மெண்ட், ப்ராசஸ் அப்ரோச், சிஸ்டமேட்டிக் அப்ரோச் டு மேனேஜ்மெண்ட், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், குட் டெசிஷன் மேக்கிங், கடைசியாக கம்யூனிகேஷன் என்று சொல்லலாம். ஓகே நண்பா, நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டாப் 5 லீன் மேனுஃபேக்சரிங் டூலை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று சொல்லி கடைசியாக